70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 57.70 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பும் பணி மும்முரம். ஈரோடு வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினரிடையே வாக்குவாதம். திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிக்கும் வெளியூரைச் சேர்ந்தவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம், சிக்கந்தர் தர்காவுக்கு பக்தர்கள் செல்ல தடையில்லை. கட்சி அல்லது இயக்கம் சார்பாக செல்ல மட்டுமே அனுமதி மறுப்பு என காவல்துறை விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்களைப் போல் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவது ஏன் என வானதி சீனிவாசன் கேள்வி. இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவே பாஜக முன்வருவதாக விளக்கம். அந்த கோயிலுடைய மலையை ஒரு சில சிறுபான்மை மதத்தை சார்ந்த நபர்கள் அந்த இடத்தில் அந்த புனித தன்மையை கெடுக்க நினைக்கிறார்கள். திட்டமிட்டு ஒரு மத மோதலை உருவாக்க நினைக்கிறார்கள். இதற்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை சமுதாய பெரியவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுல போராடுறது பாஜக இல்ல, அந்த இடத்துல ஹிந்து அமைப்பு இல்லைன்னா ஹிந்துக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பாஜக முன்வருகிறது. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்குவதற்காக திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் ஏன் இந்த இரட்டை வேடம் போடுகிறீர்கள்? திருப்பரங்குன்றத்தில் வெள்ளிக்கிழமை மத நல்லிணக்க வழிபாடு நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆசிரியர்கள் 3 பேர் கைது. பள்ளியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். போச்சம்பள்ளி வழக்கில் கைதான 3வருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரதமர் மோடி. திருவேணி சங்கமத்தில் நாட்டு மக்களின் நலனுக்காக வழிபட்டதாக எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் பதிவு. उतारू मैं मैया तेरी आरती, वेद तेरी महिमा गाए संत करे ध्यान. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்ததாக நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்கள் தாயகம் வருகை. விவரங்களை சேகரித்த பிறகு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க திட்டம்.